அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹாமித் ரிஃபாய். நான் காயல்பட்டினத்திலிருந்து வரேன். ஜமாத்துல் உலமா தலைவர் அவர்களும் இன்னும் பெரும் உலமாக்களும் நிறைந்திருக்கின்ற இந்த சபையில் நான் கேட்கின்ற இந்த கேள்வி ரொம்ப பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த நேரம் இவ்வளவு நேரமா மௌலிதுடைய சிறப்பை பற்றியும் அது ஓதுவதற்கான ஆதாரங்களை பற்றியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப எங்களுக்குள்ள என்னை மாதிரி இது எனக்கு மட்டும் ஏற்பட்ட கேள்வி அல்ல, என்னை போன்ற நிறைய சகோதரர்கள் என் ஊரை சார்ந்த சகோதரர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்திற்குண்டான இந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி மாநகரத்தில் ஒரு மதரசாவில் அந்த மதரசாவுடைய பெயரையும் அவர்கள் அந்த மதரசாவில் மௌலிது ஓதுவது ஹராம் என்று பத்வா கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மதரசாவுடைய பெயரையும் அவர்கள் கொடுத்த பத்வாவையும் நீங்கள் அனுமதித்தால் நாங்கள் உங்கள் முன்னால் வாசிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, அந்த ஊர் திருச்சி. திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மதரசா பேர் அன்வார் உலூம், அப்படிதானங்க? அந்த மதரசா. அதாவதுங்க, வஹாபிகள் ரெண்டு வகையா இருக்கிறாங்க. அதாவது மதுஹபை ஏற்றுக்கொள்கிற வஹாபிகள் அப்படின்னு ஒரு பிரிவு, மதுஹபை மறுக்கிற வஹாபிகள் அப்படின்னு ஒரு பிரிவு. அத முகல்லிது வஹாபி, கைரு முகல்லிது வஹாபி நம்ம அரபியில சொல்லுவோம். அதை இதுல மதுஹபை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க. ஷாபி ஹனபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. மற்ற மௌலிது ஜியாரத்திலே எல்லாம் அந்த மதுஹபை மறுத்துக்கிட்டு ஒரு வஹாபி கூட்டம் இருக்குல்ல, அந்த இதுல தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி ரெண்டு பிரிவு இருந்துகிட்டு இருக்குங்க. இப்ப இந்த மதரசா மதுஹபை ஏற்றுக்கொள்கிற மதரசா. மற்ற மௌலிது ஜியாரத்தில எல்லாம் மற்ற வஹாபியோட கொள்கைகள் தான் அவர்களிடம், இப்னு தைமியாவோட கொள்கைகள் தான் அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கு. இப்னு தைமியாவும் அவங்களும் நல்ல கூட சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எங்க சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, யாரு சொன்னாங்கிறதெல்லாம் அல்ல, நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் சரியா தப்பா அதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இந்த மௌலிது நிகழ்ச்சியில மௌலிது சம்பந்தமாக ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மதரசாவிலே கொடுக்கப்பட்ட ஃபத்வா தப்பு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் இப்ப ஜமாத் உலமாவுல இந்த பிரச்சனை நாங்க வச்சோம். கேட்டாங்க ஜமாத் உலமாலாம் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு, இந்த பிரச்சனை நாங்க வச்சோம். அவங்க தரப்புல கேட்டதுக்கெல்லாம் அவங்க மனுப்பெல்லாம் பதிலாம் சொல்லி இருக்கிறாங்க. மௌலிது ஓது கூட நாங்க ஒண்ணும் சொல்லலையே, அதுல வீண் விரயமெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களே, அதைத்தான சொன்ன. இப்படி மலுப்பாலான பதிலை ஜமாத் உலமாவிடம் சொல்லி இருக்கிறார்கள். காரணம், ஜமாத் உலமா என்பது மௌலிது ஓதப்பட வேண்டும், அதற்கு நன்மை உண்டு என்ற கொள்கையில உள்ள அமைப்பது. அந்த கேட்டோன்னு நழுவி இருக்கிறாங்க. ஆனா இப்படி சொல்லப்பட்ட ஃபத்வா இருக்கு அப்படிங்கிற மேட்ரு நம்மகிட்ட இருக்குது. அந்த ஜெராக்ஸ் காப்பி கூட நம்மளும் வச்சுதான் இருக்கிறோம். அந்த ஜெராக்ஸ் காப்பி நம்ம தான் ஜமாத் உலமாவிட்ட கொண்டும் போனோம். அவங்களும் கேட்டுக்கிறாங்க. ஆனா மலுப்பாலம் பதில் சொல்லியிருக்காங்க. ஏன் வெளியில சொல்ல பயம், மௌலிது ஓதக்கூட வெளியில சொல்லுவது அவங்களும் பயம் இருக்குது. ஏன் தமிழகத்துல மெஜாரிட்டி மக்கள் சொன்ன ஜமாத் உலமாக்கள் இருக்கிறாங்க, அதனால அவங்க மீது இருக்கிறாங்க. அதனால எந்த மதரசாவா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு உடம்பட்டு சொன்னால் தலைமையில் வைத்து ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஃபத்வாவை கொடுத்தால் அது எந்த மதரசா இருக்கட்டும், எந்த ஆலிமா இருக்கட்டும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நம்முடைய தெளிவான நிலைப்பாடுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும்.